அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குறள் எண் 1284. ஊடற்கண் சென்றேன் மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு. தோழியே கேள், பிரிந்து சென்று மீண்டும் வந்த தலைவனிடம் சண்டை போடுவதற்காகத்தான் நான் சென்றேன். அதை மறந்துவிட்டு என் மனம் அவனுடன் சென்று இணைந்து விட்டது. Friend, please listen. I had gone to have a fight with my husband who is back after a separation. But my mind went ahead of me and joined with him, forgetting that. என் துழிப்பா, பிரிந்து மீண்ட மணாளனின் சட்டை உலுக்கி சண்டையிடத்தான் சென்றேன் தோழி. என்ன கொடுமை! அதை மறந்து எனக்கு முன் என் உள்ளம் அவரிடம் ஓடிச் சென்று ஒன்றியது. பிரிந்து சென்ற மணாளனின் சட்டை உலுக்கி சண்டையிடத்தான் சென்றேன் தோழி. என்ன கொடுமை! அதை மறந்து எனக்கு முன் என் உள்ளம் அவரிடம் ஓடிச் சென்று ஒன்றியது. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் தந்துள்ள உரை: என்னை எள்ளி நகையாடுகிறாய் தோழி, ஊடல் கொள்ளாமல் ஏன் கூடல் கொண்டாய் என்றாய். அவரை காணாத போது அவர் குற்றத்தை முன்னிறுத்தி ஊடல் கொள்ளவே சென்றேன். கண்டவுடன் ஊடல் என்னோடு ஊடிவிட்டது, கூடல் கூடிவிட்டது. என்ன செய்வது? என்னை வென்ற என் நெஞ்சை என்று அவர் கேட்கிறார். வீட்டுக்கு வரட்டு அவனை பார்த்துக்கலாம். என்ன ஒரு தைரியம் இருந்தா நம்மளை இப்படி அம்போன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுத்துவான். இங்க பாரு, இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டு போனோம், இவன் படிக்கவே மாட்டேங்கிறான், ஸ்கூல்ல என்ன கூப்பிடுறாங்க வர சொல்லி, கீழே விழுந்து மேல விழுந்து மண்டையில காயமாயிடுச்சு, தையல் போட வேண்டியது இருக்கு, இத்தனையும் நானே பாத்துக்கணும். அந்த ஆள் சம்பாதிச்சு கொடுக்குறான், சம்பாதிச்சு ஊர்ல போய் வந்துட்டு ஜம்முன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சில வேளைகளில் மனைவிமார்கள் தன்னை விட்டு சென்றிருக்கக்கூடிய கணவனை நினைத்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் மனதால். வரட்டு அவனுக்கு பேசிக்கிறேன், அவன்கிட்ட முகம் கொடுத்த பேச மாட்டேன் அவன்கிட்ட அப்படின்னு காட்டுவேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பா மனைவி அல்லது தலைவி. அவன் வந்ததுக்கு அப்புறம் சரின்னு போய் அவன்கிட்ட ஊழல் கொள்ளலான்னு சொல்லிட்டு எல்லாம் தயாரா, நீ வாடாம அவனே அப்படின்ட்டு வீட்டுல ரெடியா இருக்கிற தலைவி. தலைவன் வெளியில போய் சுத்திட்டு வர்றான் வீட்டுக்குள்ள. வந்தோடனே அவனை கண்டவுடன், என்னப்பா இப்படி தாடி வளர்த்திருக்கிற, என்னப்பா முகம் இப்படி களை இழந்து போச்சு, என்னப்பா இழைச்சு போயிட்ட, சரியா நீ சாப்பிடலையாப்பா, என் நினைவாவே இருந்தியாப்பா என்று இவளுடைய மனம் அவனுடைய மனதிற்குள் ஓடிச் சென்று இணைந்து விட்டது. இவளுக்கு முன்பாக இவ சண்டை போடணும் தான் நினைக்கிறா, இவ வாய் சண்டை போடணும்னு நினைக்குது, கை கூட சமயத்தில் சண்டை போடணும் தான் நினைக்குது. ஆனா இவளுடைய மனம் என்ன பண்ணுது? அந்த கைக்கும் வாய்க்கும் முன்பாக, கண்ணுக்கும் முன்பாக ஓடிச் சென்று அவனை கண்டவுடன் அவன் மனத்துடன் இணைந்து இரண்டரை கலந்து விடுகிறது. நான் என்ன பண்ணுவேன் தோழி, என் நிலைமையை நினைச்சு பார்த்தாயா அப்படின்னு தலைவி கேட்கிற மாதிரி வள்ளுவருங்க கேட்கிறார். இதற்கு ஒரு பாட்டு: நேற்றிரவு நல்ல பால் நிலவு எந்த நெஞ்சினில் ஓர் கனவு, வந்தவள் யார் ஒரு தேவதையோ, அவள் வார்த்தைகள் தேன் மழையோ, செல்ல கண்ணம் வெள்ளம் என்று மெல்ல மெல்ல கில்ல கில்ல, ஓ கிளு 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 கிளே, உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வண்ணம், ஓடும் வேகம் ஜிகு 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 ஜி என்று சிவகாமியின் செல்வன் என்ற படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். எம்எஸ்வி டியூன் போட்டு அருமையான பாட்டு, டிஎம்எஸ் பிரமாதமா பாடியிருப்பாரு. இந்த பட காட்சி பாத்தீங்கன்னா தொடரியில வாணிஸ்ரீ போயிட்டு இருப்பாங்க, கையில் ஒரு புத்தகம், டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய பெயர், அதை கையில் வச்சு படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஜீப்ல பக்கத்துல சாலையில ஏவிஎம் ராஜன் ஜீப் போட்ட இவர் சிவாஜி கணேசன் பக்கத்துல வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவார். ஒரு அடி கால் கூட நகராது, கையும் முகத்தை வச்சுக்கிட்டுமே அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு போவாரு. அந்த இது தவிர வேற எங்கேயுமே இறங்கல. நானும் எங்கேயாவது இறங்கி ஆடி ஓடி பாடுவாங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. முழு பாட்டு இப்படியே தான் இருக்கு. அவ்வளவு பிரமாதமா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. இதுல உள்ளம் ரெண்டும் எப்படி வேகமா குடுகுடு குடுகுடு தன்னை மீறி ஓடுதோ அந்த மாதிரிதான் தலைவியினுடைய உள்ளமும் அவளை மீறி தலைவனிடம் சென்று தஞ்சமடைந்து விட்டது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்திராலய வழி, கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளொரு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.